thanks to the Lord for he is good. Give thanks to the God of gods. His love endures forever. அல்லேலூயா. அவர் துதிக்கும் போது ஆண்டவரே கட்டுக்கள் அவுக்கப்படுகிறது. துதிக்கும் போது அவர் கிருபை எங்களை பெறுகிறது. துதிக்கும் போது அல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே எல்லாம் எங்களுக்கு நன்மையாக முடிசூட்டுகிறவராய் இருக்கிறீர். God is good, and when we praise him, chains are broken, there is deliverance, there is peace in our midst. Amen. Amen. இந்த வேளையில இந்த மண்டபத்தையும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் வந்து கொண்டிருக்கிறவளையும் பரிசுத்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். We are giving all of us into God's hands as we pray. அன்புமிக்க கொண்ட பல்லோ தந்தையே கர்த்தாவே இந்த நாளையும் நேரத்தையும் பரிசுத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் அழைத்து வந்தீரே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மண்டபத்தை பரிசுத்த கருத்துக்கால மூடுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அழைத்து கொண்டு வருகிறவர்களும் ஆண்டவரே இயேசு நாமத்தினால தடைகளெல்லாம் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் அன்புங்கரும் பரிசுத்தங்கரும் கூட நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அது மாத்திரமல்ல இந்த பிஎஸ்எஸ்என் செய்கிறவர்கள் ஊழியங்களை செய்கிறவர்களுக்காக வருகிறோம். பிஎஸ் சிஸ்டம் எல்சிடி செய்கிறவர்கள் வாத்தியக்கரைகள் வாசிக்கிறவர்கள் அது மாத்திரம் எல்லா சிறு ஊழியம் பெரிய ஊழியம் எதுவாக இருந்தாலும் செய்கிறவர்களையும் பரிசுத்த கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். Let us commit all those people who are doing ministry, whether it be big or small, in God's kingdom today. அன்புமிக்க அந்த பல்லோ தந்தையை கர்த்தாவே இந்த வேளையில் ஆண்டவரே மீசி வாசிக்கிறவர்கள் சீடி போற எல்லாரையும் ஆண்டவரே பரிசுத்த கரத்துக்கால மூடுகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நேர்த்தியாகவும் சரியாகவும் செய்யத்தக்கதாக ஆண்டவரே கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கரம் ஆண்டவரே எல்லா தடைகளையும் ஆண்டவரே நீக்கி புடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதாக நன்றி செலுத்த ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆராதனை செய்கிறவர்களுக்காக வருகிறோம். துதியான சிறை அணிக்க வருகிறோம். அவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். Let us commit the worship leader into God's hands that we may feel the presence of God, the Spirit of God, as we worship in one accord today. அன்புமிக்க பல்லோ தந்தையே கர்த்தாவே இயேசப்பா தனியும் பரிசுத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. துதியாத சிற மகளையும் பரிசுத்த கருத்துக்களை மூடுகிறோம். நீர் ஒருவரே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. துதியின் ஆவியால் நிரப்புகிறார் ஆண்டவரே. நன்றி பலி ஸ்தோத்திர பலியால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். வார்த்தையினால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பாடுற கொய்யார பரிசுத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவன் கூட ஆண்டவரே உன் நேர்த்தி அவன் சரியா உண்மையாவும் துதிக்கத்தக்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஆராதனை மகிழ்கிற தேவன் ஆண்டவரே இயேசுவே. அப்படியாக துதி யாரை என்ன மகிழும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசப்பா. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியினால் நிரப்புகிற ஆண்டவரே. நிரப்பிட ஒன்று கூடி எல்லாரும் ஆராயத்தக்கதாக இயேசு நாமத்தால் கிருபை அளிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். அது மாத்திரம் அது வார்த்தையை கொண்டு வரவர்களுக்காக வருகிறோம். ஊழியக்காரருக்காக வருவோம் ஆண்டவரே கர்த்தாவே. வார்த்தை ஆண்டவரே ஜனங்களோடு இடப்படும்படியா ஜெபிக்கிறோம். Let us also commit the word, the sermon into God's hands and pray for pastor who is bringing the word today. ஆண்டவரே வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கு ஆண்டவரே. வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே வார்த்தை மாமிசமாய் எங்களை மீட்பதற்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தையை கொண்டு தாசனோடு ஆண்டவரே கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே மாமிசம் பேசாதபடி ஆண்டவரே. ஆவியானவரே நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தையினால ஒரு ஆத்துமாக்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே வார்த்தையை கேட்டு 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் அன்பும் கரத்துக்களால மூடுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கரத்துக்களால மூடுகிறோம் ஆண்டவரே. சப்பா நீர் ஒருவரே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரம் ஆண்டவரே இந்த சபையை பரிசுத்த கருத்துக்கால ஒப்பு கொடுக்கிறவரே சபையை ஆசீர்வதிக்கும்படியா செய்யப்போம். Let us commit the entire congregation and the church into God's hands that God may bless us today. ஆண்டவரே கர்த்தாவே சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சபைக்கு தலையா இருக்கிற இயேசுவே சபையோட கூட இருந்து சபை ஜனங்களோட கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த உண்டு பண்ணி நல்ல நாளுக்காகவும் இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்த ஆண்டவரே. ஓய்வு நாளுக்கும் தேவனாருக கர்த்தாவே இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. சபை ஜனங்களை ஆசீர்வாய் சபையை ஆசீர்வதித்து பாதுகாத்துபடியா ஜெபிக்க ஆண்டவரே. சபையை இயேசு நாமத்தில் பெருக பண்ணும்படியா ஜெபிக்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அது மாத்திரமில்ல ஆண்டவர் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பிளவினை நீங்கி போகும்படியா ஜெபிப்போம். Let us ask God and pray for those who are in weakness or sickness that every chain may be removed from their bodies today.
ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் உண்மையோடும் உத்தமத்தோடு உண்மை ஆராதிக்க ஆண்டவரே எல்லாரும் பிளவினங்களையும் ஆண்டவர் யாரெல்லாம் துதிக்க முடியாமல் இருக்கிறார்களோ கத்தாவே ஆண்டவரே இந்த துதியை நாவினால் நிரப்பும்படியா செபிக்க ஆண்டவரே உண்மை துதித்து ஆராதிக்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே கிருபை அளிக்கும்படியா செபிக்க ஆண்டவரே எல்லா தடைகளையும் எல்லா பிளவினங்களையும் இயேசுவின் நாமத்தினால நீக்கி போடும்படியா செபிக்க ஆண்டவரே நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென். அது மாத்திரம் இந்த கண்டம் பட்டணத்தை பரிசுத்த கரத்துக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே நீ ஒருவரே ஆளுகை செய்யும்படியா செய்ப்போம். Let us commit the entire town of Kenton into God's hands, that God's reign may be over this place. ஆண்டவரே கர்த்தாவே இந்த கண்டன் பட்டணத்தை பரிசுத்த கரத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இங்க இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவே ஒரு மானமாற்றம் அடையும் படியுமா ஆண்டவரே கர்த்தாவே அது மாத்திரம் உம்மை நாடி தேடி இந்த ஆலயத்துக்கு வர ஆண்டவரே கிருபை அளிக்கும்படியா செபிக்க ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்படி செய்ய போறதுக்காக நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். இப்போதாக நாம் துதிப்போம் ஒரு நிமிஷம் துதித்துட்டு அதன் பிரகாரம் கரத்தில் We're just going to take a moment to pray and praise God. எல்லாம் சேர்ந்து துதிப்போம். ஹல்லேலூயா அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் கர்த்தாவே ஹல்லேலூயா அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் மாமைப்படுத்துகிறோம் மேலான மாட்சியும் போட்டு உங்களுக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் ஆயிருக்கிறீர் ஆண்டவரே ஹல்லேலூயா நீ எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தீரே உமக்கு கூடான கோடி நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே துதிகளில் மத்தியில வாசம் செய்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே சாரன் ரோஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் இரட்சிப்பும் எங்கள் மீட்புமாயிருக்கிற இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே கண்மலையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே எங்களை கழுகை போல சுமக்கிறவரே ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தகப்பனே உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்வீராட முற்று முழுதாக எங்களை ஆளுகை செய்யறாடவரே முழுதையும் பரிசுத்த கருத்துக்காக ஒப்பு கொடுத்துறோம் எங்களை தாழ்த்தி உயர்த்திடும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்டுங்க ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் எழுந்து நிற்போமா? Should we all stand? I just want, before this worship starts, I want you to just close your eyes and look unto the Lord, because He is going to do above what you have come here with an expectation for. How many of you believe that our God, who rose from the dead, who died for us and then rose after 3 days, will do more than you have come here with a belief for? அவர் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இன்னைக்கு? Amen. Let's all lift our voices and pray. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு மாத்திரம் நோக்கி பார்ப்போமா? Let's all just look into the Holy Spirit and worship Him for a little bit. Lift your voice and praise Him for a little bit. Yes, Lord Jesus, we worship You, Father. We worship You, Jesus. You are worthy of all of our praise, Lord Jesus. You are the King of glory. Mahimeyin Raja, நீங்கள் தான் Raja. We worship You, Father. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் உலாவிடுங்க ராஜா. Let Your presence fill this place. Let there be a fire in this place. அக்கினி ஜுவாலை எரியட்டும் இந்த இடத்திலே. Amen. Praise Him, Lord Jesus. Hallelujah, we worship You, Father. Thank You, Jesus. He is a God that never rests. He is a God that never sleeps. He is a God that is always working. He is a God that is always moving. That's what this song says. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. The God that saved the Israelites back then is the same God who we serve, who will save you in your situations today. Amen. வாழ்வில் ஆழ்வதில்லை, நாம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கை இல்லா நிலை மாறிடும், புது நம்பிக்கை திருநாமில் பெருங்கிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நாம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. மாறிடும், புது நம்பிக்கை திருநாமில் பெருகிடுமே. யாவே நீர் என்றும் நாம் தேவன்.
kum yajamana neere, sarva shrishti kaapava neere, yen niriyathirunnai poothiruvom, yen jenju panindu solluvom, Oh, we Father, we thank you, Lord. உங்க பிரசன்னத்திற்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. உங்கள் சுத்த கிருபையோடு நாங்கள் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறோம் ராஜா. Without your grace we are nothing, Father. நாங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் கிருபையை இல்லாட்டி ராஜா. We are nothing without you, Father. And we thank you, Jesus. Oh, we thank you, Father. We thank you, Jesus. Fill this place, King of Glory. Oh, hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Amen. Amen. Praise the Lord, everyone. Sattam Khanada. Praise the Lord, everyone. Amen. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் இந்த நாளிலே? Amen. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க இந்த நாளிலே? Amen. Like I said earlier, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் எதிர்பார்ப்புக்கு மேலான செய்வார். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Amen. We thank you, Jesus. இந்த பாட்டு சொல்றது கிருபை மேலானது. Our God's grace is above all things. ஒரு குடும்பமோடு ஒரு சபையோடு நாங்கள் உற்சாகத்தோடு நாங்கள் இந்த பாடுவோம். Amen. I can feel the Lord's joy in this place. Amen. How many of you are ready to be filled with the Lord's joy today? With the Lord's anointing today. Amen. Let's sing this song with a joy. Clap your hands and dance and sing this song in that kirubai melanade. Amen. Belvina
We thank you for your joy that's been felt today in this place, Lord. We praise your name, Jesus. We thank you, Father. உன்னை நாமம் உயர்த்துகிறோம், ராஜா. We thank you, Jesus. Oh, we thank you, Father. Oh, we worship you, Father. கர்த்தரின் போக்கையும் வரத்தையும் எப்போதும் காப்பார். ஏன் நாங்கள் பயப்பட வேணும்? He is right by your side. Why should we be afraid? We have a God that when we call on his name, the bowels of hell begin to shake. When we call on his name, demons flee where they're coming to. Our God is a God of power. அற்புதத்தின் தேவன் நாங்கள் ஆராதிக்கின்றோம். வெற்றியின் தலைவர் தேவன் நாங்கள் ஆராதிக்கின்றோம். Amen. He is so worthy. He is so worthy. நன்மையும் கிருபையும் உன்னை என்றென்றும் தொடும். ஆமென். என்றென்றும் தொடும். You're worthy of it all. You're worthy of it all. For from you are all things, and to you are all things. You deserve the glory. You are worthy of it all. You are worthy of it all. ஆண்டவரே, நாங்கள் நோக்கி பார்ப்போமா இன்றைக்கு? From you are all things, and to you are all things. You deserve the glory. You are worthy. You are worthy. You are worthy of it all. You are worthy of it all. For from you are all things, and to you are all things. You deserve the glory. And you are worthy of it all. You are worthy of it all. For from you are all things, and to you are all things. You deserve. You are worthy. You are worthy. You are worthy of it all. You are worthy of it all. For from you are all things, and to you are all things. You deserve the glory. If you are not dead yet, he is not finished with you yet. In your life, he is still doing something. ஒரு புதிய காரியங்கள் தான் அவர் செய்வார். He is still doing it, and he will continue to do it until it is done. The Lord will let you go so low so that you know you need him, but then he will exalt you so that people will see he is with you. The Lord is speaking to someone today. He is by your side. He is right here. Let's make a recommitment to him. Recommit your life back to him. Lord, I give you my heart. I give you my soul. And I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your way in me. Lord, I give you my heart. I give you my soul. And I live for you alone. Every breath that I take, every moment I'm awake. Lord, have your
You are worthy of it all. For from you are all things, and to you are all things. You deserve the glory. You deserve the glory. Lord, you deserve all the glory and the honor and the power. You deserve the glory. Yes, Lord Jesus. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டும் தான் ராஜா. We praise your name, Father. Thank you, Jesus. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உங்களை மறக்க மாட்டார், எப்போதும் மறக்க மாட்டார். ஆமென். கலங்காதே, திகையாதே, அவர் உன்னை கண்மணி போல காக்கும் தேவன். ஆமென். We praise your name, Jesus. His presence is in this place today. Wherever his name is glorified, the Holy Spirit also dwells. Allow the Holy Spirit to intercede with you today. Praise your name. Deva prasaname hirangiye vandiruve. Oh, Deva பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடட்டும். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ, தேவ பிரசன்னமே தேவனின் தூய அக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி எங்கள் நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. உமக்கு
in this place today. And wherever the King of Glory goes, wherever he comes, there is no space for anxiety. There is no space for fear. There is no space for depression. சுகவீனங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும், தடைகள் மாறும். Everything will change. இந்த வருஷத்துல உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய கிருபையினால் எல்லாமே மாற போகுது. Amen. This year உங்கள் ஊழியத்தில் எல்லாமே மாற போகுது ஆண்டவருடைய கிருபையினால். We worship you, Father. We praise you, Father. There is no space for anything but you in this place, Lord Jesus. We worship you, Father. We thank you, Jesus. Sevekar yene aliti Yejamanani sevekar yene aliti Aliyemin கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு பைத்தியமான என்னை தெரிந்திருத்தீர் அழியமின் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்லு எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரிந்திருத்தீர் ஆராதிப்பீர் அது என்னையே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பீர் அது என்னையே வாழ்நாளெல்லாம் அது மட்டுமே ஆராதிப்பீர் 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 என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர் என்னில் என்ன நன்மை கண்டீர் என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர் அழியவின் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்டு பைத்தியமான என்னை தெரிந்திருத்தீர் அழியவின் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்லு எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்திருத்தீர் ஆராதிப்பேன் அது என்னையே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் அது என்னையே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன் 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 எல்லாருமாய் கரங்களை உயர்த்தி மீண்டும் ஒரு முறை ஆராதிப்பு 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 Thank you, Jesus.
Holy Spirit. Be with you. Thank you, Jesus. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த பரலோக தகப்பனே, Heavenly Holy Father, இந்த காலை வேளையிலும் மறுபடியுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். this morning time once again we commit ourselves. எங்கள் ஆராதனைகள் நீர் பிரியப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks that you were desirable in our praise and worship. எங்கள் ஜீவ நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பதுதான் எங்களுடைய நோக்கம், எங்களுடைய வாஞ்சை. Our purpose and desire is all throughout our life to praise and worship you. இந்த காலை வேளையிலும் நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks for every child of yours you brought here this morning. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க. Intercede to us through your word. சிறுவர் ஆலயத்திலே அவர்கள் கற்றுக்கொள்கிற பொழுது பிள்ளைகளோடும் நீர் இடைப்படுங்க. Lord, we ask that you intercede with the children when they learn about you in the children's church. இன்னுமாய் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு கிருபை தாருங்க. Give us the grace to grow in the knowledge of you, Father. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். In your hands we humble ourselves and exalt you. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we ask and pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. Children, don't go now. All the children, please kindly take your seats here. Right, okay. So this is the testimony time. இது இப்பொழுது சாட்சி நேரம். Because we are the second month, last Sunday, இரண்டாவது மாதத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இருக்கின்றோம். We're in the last Sunday of the second month of this year. ஆகவே இந்த 2025 இரண்டாவது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் இனமாய் சற்று நாட்களிலே மூன்றாவது மாதத்துக்குள்ளாய் நாங்கள் போகின்றோம். In a few more days we are going to cross over to the third month of this 2025 year. ஆகவே இந்த மாதத்திலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் கிருபையுள்ள தேவனாக இருந்திருக்கின்றார். And God has been a graceful God in each of our lives. Amen. Hallelujah. Hallelujah. யார் முதலாவதாக எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களுடைய சாட்சிகளை சுருக்கமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கரங்களிலே மைக்ரோஃபோனை கொண்டு வருவார்கள். தயவு செய்து நீங்கள் தெளிவாக உங்களுடைய சாட்சியை சொல்லி கர்த்தரை மாத்திரம் மகிமைப்படுத்தும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Let us see who is going to be the first to stand up and give testimony to thanks to God. Your mics will be brought to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் நான் இலங்கை தேசத்துக்கு சேர்ந்திருந்தது என் அக்காட மாலை கல்யாணத்துக்காக. அந்த இலையில நான் உங்களுக்கு இது என்ன அவருக்கு கொஞ்சம் சோமில்லாமல் இருந்துச்சு, ஃபிட் வரது பிள்ளைக்கு. எத்தனையோ இடத்துல மாப்பிள்ளை தேடி அவருக்கு பிள்ளை வார எல்லாருமே கனகாலமாக கல்யாணம் நடக்காமல் இருந்தது. போன வருஷம் நான் சந்தியக்காக சொல்லியிருந்தது கடைசியாக மாப்பிள்ளை நான் இந்த அக்காக சொல்லியிருந்தேன், வார எல்லாருக்கும் சொல்லுங்க அவருக்கு இப்படி வருத்தம் இருக்குது மனசு பிடிக்கிறதுன்னு சொல்லி. கடைசியாக வந்து அந்த மாப்பிள்ளை கத்திர இடத்துல நானும் பாரமா ஜெபிச்சது, சஞ்சய் அக்காவும் ஜெபிச்சது. வந்த மாப்பிள்ளை ஓமன்னு சொல்லிட்டு எந்தவித பிரச்சனையும் இல்லை அவாக்கு இந்த பிரச்சனைக்கு. ஆனால் கடைசியாக நாங்கள் எங்களுக்கு மன திருப்திக்காக நாங்கள் ஸ்கேனிங் எடுத்தது கல்யாணத்துக்கு முதல். டாக்டர் சொன்னது அவங்களுக்கு எந்த விதமான இப்போ பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சுகமாயிட்டுது. அதே போல் அவாக்கு கொடுத்திருந்த மருந்துகள் இருந்து இப்போ ஒரு மருந்து தான் குடிக்கிறது. அவர் கல்யாணத்து வேலையிலும் கத்தர் எல்லா காரியத்திலும் முன்பாக நின்று நான் உண்மையாகவே பயந்திருந்தது. கல்யாண நேரத்தில் எல்லா காரியங்களுக்கு முன்பாக நின்று கத்தர் கல்யாணத்தை நல்லபடியாக செய்த. இப்போ அந்த பிள்ளைய நல்ல விதமாக கொழம்புல வந்து தண்ட கணவர் வீட்டில் இருந்து நல்ல விதமாக ஒரு வாழ்க்கை வாரத்துக்கு கத்த தந்தி மகா கிருபைக்காக நான் கத்தருக்கு நன்றி செலுத்தி. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Praise be to God. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். God hears our prayers. Praise be to God. Who is next? ஒருவருக்கும் கர்த்தர் நன்மையை செய்யவில்லையா? It seems that God has not done anything good for the others. Hallelujah. கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட காலத்திலிருந்து இட்ட வரைக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார், பாதுகாப்பு தந்திருக்கிறார், நல்ல உடல் வேலை சுகத்தை கற்றல் தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பது கர்த்தருடைய கிருபை. ஆமென். ஹalleluya. Day by day. Amen. Amen. Hallelujah. Praise be to God. Amen. கேட்ட சாட்சிகளுக்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். I give glory to Praise God be for to the God. testimony that we heard. Yeah, any of the children yesterday
you came all to do the outreach. If you want to say any testimony about the outreach, how you feel, there is about 15 children, I think, more than 15 children. Youths and the children came yesterday to the Harrow Center and to tell about the Jesus, to give the tracts. So any of the children want to share your experience? Praise be to God. Are you all scared? Right, okay. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலே நம்முடைய சபையில் இருந்து அநேக பிள்ளைகள் வந்திருந்தார்கள், சகோதர சகோதரிகள் வந்திருந்தார்கள். கர்த்தரே நாமமொன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். அநேகருக்கு நாங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லவும் அநேக ட்ரக்ஸ்களை கொடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். Glorify to God's name, because yesterday for our outreach many children and adults came. With all glory be to God. Amen. Yes, now you can go to your classes, children. And when the sermon finish, please kindly bring them back. Right. செய்தி முடிந்த பின்பு அவர்களை மறுபடியும் நீங்கள் அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அஷரிங் செய்கிறவர்களை. Praise be to God. Hallelujah. At the end of the sermon, please bring the children back. Amen. இந்த காலையிலும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். Once again, let us cross over directly to the word of God this morning. ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஒரு சில காரியங்களை நாங்கள் தொடர்ந்து இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். Whatever we saw already, we are going to revise again. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 1 யோவான் நிருபத்திலே இருந்து ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். And you know that we are learning from one epistle of 1 John chapter 3, we are learning certain spiritual matters. ஏன் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதன் நோக்கம் என்னவென்றால், அவருக்குள்ளாக நாங்கள் இனமாய் பலப்படணும், அவருக்குள்ளாக நாங்கள் இனமாய் கட்டப்படணும். அது மாத்திரமல்ல, அவருடைய வருகையிலே விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதன் நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். And the reason as his children we are learning the word of God is that we be strengthened in him, we be binded in him, and we are not to be left behind when in his coming. ஆகவே இன்றைய நாளிலும் நாங்கள் தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே இருந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். So today we are going to continue to meditate from chapter 3 onwards. அதற்கு முன்பதாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். அதை வாசித்து பின்பதாக நாங்கள் 1 யோவான் நிருபத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். And before that, in the book of James, he says certain things. Let us read that first and then cross over to 1 John. வேதாகமம் உள்ளவர்கள் தயவு செய்து யாக்கோபு 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசித்து பின்பதாக நாங்கள் நிருபத்துக்குள்ளாய் கடந்து செல்லலாம். And those who have the Bible, turn your Bibles to James chapter 1 verse 22, and then we can cross over to 1 John 3. இந்த இடத்திலே அங்கே யாக்கோபு இப்படியாக கூறுகின்றார், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களையும் இருங்கள். Do not merely listen to the word and so deceive yourselves. Do what it says. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்துத்தான் ஆவியானவர் அங்கே யாக்கோபின் மூலமாக கூறுகின்றார். And the Holy Spirit through James are telling this to the children of God. சபை பார்த்து அவர் கூறுகின்றார், He looks at the church and says this, நானும் நீங்களும் எங்களை வஞ்சிக்காதபடிக்கு, so that you and myself do not deceive ourselves. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, Let us not merely listen to the word, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். and let us do what it says. இன்றைக்கு நாங்கள் 52 வாரங்கள் வார்த்தைகளை நாங்கள் போதிக்கின்றோம். 52 weeks we teach the word of God. அதே நேரத்திலே உபவாச ஜெபத்திலும் சரி, இரவு விழிப்புணர்வு ஜெபத்திலும் சரி, ஜீவிய குழுக்களிலும் சரி நாங்கள் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு வருகின்றோம். And similarly in your night prayers, fasting and prayer and life groups, we are learning the word of God. அப்ப அநேக தடவைகளை நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். So many times we are continuously hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிசாய்த்துக் We கொண்டிருக்கின்றோம். are listening to the word of God. அப்ப இந்த இடத்திலே யாக்கோபின் நிருபம் அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், What does James say here in this நீங்கள் place? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். Do not merely listen to the word, do what it says. அதுதான் இன்றைக்கு கஷ்டமான ஒரு காரியம். That is the most difficult thing ஒரு these days. கிறிஸ்தவனுக்கு அதுதான் மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். It is the most difficult thing for a Christian to practice. ஆனால் தேவன் நமக்கு என்னத்தை கற்பித்துக் கொடுக்கின்றார்? But what is the Lord teaching us? நாங்கள் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாயும் நாங்கள் இருக்க வேண்டும். We need to listen to the word and do what it says as well. இன்றைக்கு பலவித நேரங்களிலே வசனங்கள் விதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. Many times the word is being sowed. நம்முடைய உள்ளங்களிலே வசனங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
Even in our hearts we are hearing those words. ஆனால் அந்த வசனங்கள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல அது பலன் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். But those words should be seeds planted in the good soil which multiplies many. நாளாந்தம் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க நம்முடைய வாழ்க்கையிலே அது பலன் கொடுக்கிறதாக காணக்கூடியதாக இருக்கும். When we hear the word of God on a daily basis, we can see that it's being fruitful in our lives. எத்தனை பேர் சொல்றீர்கள் ஆமென்? How many of you say ஆமென்? ஹalleluya. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தொடர்ந்தும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அந்த வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? அதன்படி நாங்கள் அந்த வார்த்தைகளின்படி ஜீவிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். So what we need to do is to continuously keep listening to the word of God and also live our lives according to what the word says. இன்றைக்கு கேட்கிறது மிகவும் இலகு. It is very easy to listen. நாங்கள் நன்றாக 1 மணி நேரமோ 45 நிமிடங்கள் நாங்கள் கேட்போம். For 45 minutes or for an hour we can listen very well. ஆனால் தேவன் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, what does the God expect from each one of us? கேட்கிறது மாத்திரமல்ல, Not only listening, அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்கிறவர்களாயும் இருக்க we வேண்டும். need to be doing what the word says. நானும் நீங்களும் தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் காணப்பட You and வேண்டும். I need to be continuously be fulfilling his word. அப்பொழுதுதான் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் காணப்படுவோம். That's when we could be children who are desirable to him. ஆகவேதான் மறுபடியும் நாங்கள் யோவானுக்கு திரும்பி வருவோம். யோவானிலே 1வது நிருபத்திலே அங்கே யோவான் நமக்கு வலியுறுத்துகிற காரியம் கர்த்தரோடு எப்பொழுதும் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. So when we turn our Bibles back to the epistle of 1 John, then we see that what John is emphasizing repeatedly is that we need to have fellowship with God. ஏனென்றால் பாருங்கள், யோவான் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருந்தபடியினாலே தான் அவர் இந்த நிருபத்தை சபை விசுவாசிகளுக்கு எழுதுகின்றார். And the reason why John is able to write this to the believers of the church is because he had a fellowship with Jesus. மறுபடியும் இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். I would like to remind you of this word again. 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை அங்கே யோவான் என்ன சொல்கிறார்? In epistle of 1 John chapter 1 verse 3, what does John say? We proclaim to you what we have seen and heard, so that you may also have fellowship with us, and our fellowship is with the Father and with his Son, Jesus Christ. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி யாரை பார்த்து கூறுகிறார்? அங்கே இயேசுவை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து கூறுகின்றார், நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. யோவானும் தன்னுடைய சீஷர்களோடு கூட இருந்த சீஷர்களோடும் ஐக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. So the Apostle John looks at the church and the believers and say, we proclaim to you what we have seen and heard, so that you may also have fellowship with us, with John and his disciples, and our fellowship is with the Father and with his Son Jesus Christ. அப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கின்றேன். So I would like to ask a question from you. இன்றைக்கு முதலாவது உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கின்றது? Who is your fellowship? The top priority of your fellowship is with. இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் முதலாவது யாரோடு இருக்கின்றது? Who do we have the fellowship? இந்த நிருபத்தை எழுதிய யோவான் சொல்கிறார், என்னுடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவோடு இருக்கிறது. And John who wrote this epistle is saying, my fellowship with this. அது மாத்திரமல்ல, பிதாவோடும் என்னுடைய ஐக்கியம் இருக்கின்றது. Not only that, my fellowship is with the Father as well. அப்ப நம்முடைய ஐக்கியம், நாங்கள் அவருடைய வசனத்தை கேட்போமானால், அவருடைய வசனத்தின்படி நாங்கள் நடப்போமானால், நம்முடைய ஐக்கியம் எப்பொழுதும் பிதாவோடு கிறிஸ்துவோடு நாங்கள் இன்னுமாய் பிணைந்து நாங்கள் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் செயல்படுவோம். So if you are listening to the word of God and doing what it says, then we will be binded more and more, intertwined with Father and his Son Jesus Christ. அதைத்தான் நான் மறுபடியும் நான் வலியுறுத்துகின்றேன். That is what I am emphasizing over and over again. அதைத்தான் இந்த யோவானுக்கு எழுதின நிருபம் யோவான் ஆசிரியரும் அதை வலியுறுத்துகின்றார். And that is why author of this epistle, Apostle John, is also emphasizing. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கிறிஸ்து இயேசுவோடு பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான் மிகவும் முக்கியமாய் இருக்கின்றது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, My dear child of God, the most important aspect of a Christian life is the fellowship that you have with the Father and Jesus. அந்த ஐக்கியத்தை குழப்புவதற்கு தான் இன்றைக்கு சத்துருவும் பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். And the enemy is bringing in many schemes to disturb that fellowship that you have with the அதற்கு Father. தான் நான் மறுபடியும் அவருடைய ஐக்கியத்திலே நிலைத்திருங்கள் என்று நான் கூறுகின்றேன். And that is why I am repeatedly saying, remain in the fellowship with the Father and Son. நாங்கள் ஒளியாய் இருக்கும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்திலே நாங்கள் இன்னுமாய் பலப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். We saw that we need to have strengthen our fellowship with the Lord who is light.
light. நீதியாய் இருக்கிற தேவனோடு நாங்கள் இன்னுமாய் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். We also saw that we need to have more fellowship with the Lord who is righteous. அப்ப நாங்கள் இன்னுமாக நாங்கள் தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்முடைய பண்புகள் நம்முடைய குணாதிசயங்கள் என்ன எப்படியாக இருக்கும் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். And we also saw when we come in the fellowship with the Lord as we have been asked to, then how our personality and attributes would become. அப்ப ஒளியா இருக்கிற கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்கின்ற நாங்கள் When we have fellowship with the Lord who is light, அது மாத்திரமல்ல நீதியாய் இருக்கிற தேவனோடு இருக்கிற ஐக்கியம் கொள்ளுகிற நாங்கள் not only that we have fellowship with the Lord who is righteous, அப்ப அவருடைய ஐக்கியத்தில் இருக்கின்ற பொழுது நானும் நீங்களும் என்ன செய்வோம் ஒரு தூய்மையான வாழ்வு வாழ நாங்கள் எங்களை தொடர்ந்து ஒப்புக் கொடுப்போம். when we have fellowship like that, then we will commit ourselves to live our life in a holy manner. அதுதான் முதலாவது அதிகாரத்தில் அங்கே பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகின்றார். And that is why we can say he is correcting us, emphasizing on what sin is about. பாவம் நமக்குள்ளாக இருக்குமானால் தூய்மையான வாழ்வு வாழ முடியாது. If sin remains in us, we cannot live a holy life. ஆகவே நாங்கள் பாவத்தை விட்டு விலகி நாங்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குள்ளாய் கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். That is why we need to separate us from sin and come into the holy life to have fellowship with Christ. அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு தூய்மையான வாழ்வு வாழக்கூடியதாக இருக்கும். That's when we are able to live a holy life. அடுத்ததாக நீதியுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் அங்கே வலியுறுத்துகின்றார். And secondly, we see him emphasizing that we need to live a righteous life. எப்பொழுது நாங்கள் இந்த பண்புகளை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு We are வருகின்றோம். seeing the attributes of personality இன்றைக்கு of a கிறிஸ்து person. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளைக்குள்ளாக இருக்கிற பண்புகள் அல்லது நலன்களை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். We are seeing the attributes of personality or the good habits of a person who has accepted Jesus Christ. எப்பொழுது இந்த பலன்கள் வருமாம், When would we see these fruits coming up? எப்பொழுது இந்த பண்புகள் வெளிப்படுமாம், When would these attributes be revealed? ஐக்கியமாய் இருக்கிற தேவனோடு நாங்கள் ஒளியாய் இருக்கிற தேவனோடு நாங்கள் தினமும் ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது, When we have fellowship on a daily basis with the Lord who is light, நீதியாய் இருக்கிற தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது, when we have fellowship with the Lord who is righteous, நாங்கள் ஐக்கியம் கொள்ள கொள்ள அநீதி நம்மை விட்டு போகின்றது. the more we have fellowship, the unrighteousness leaves us. நாங்கள் ஐக்கியம் கொள்ள கொள்ள இருள் நம்மை விட்டு நீங்குகிறது. The more fellowship we have, the darkness leaves us. அப்பொழுது நமக்குள்ளாக கிறிஸ்து இயேசுவின் சுபாவங்கள் பண்புகள் வெளிப்படுகிறதை நாங்கள் பாடக்கூடியதாக இருக்கும். Then we are able to see the attributes and personalities of Jesus Christ being revealed in us. அந்த காரியத்தை தான் இந்த நிருபர் ஆசிரியர் சபை மக்களுக்கு வலியுறுத்துகின்றார். And that is why the author of this epistle is emphasizing to the church people. மூன்றாவது வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். And we saw what kind of a life that we should live. இப்படியாக நாங்கள் பிதாவோடு கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கின்ற பொழுது ஒரு அன்புள்ள வாழ்வு வாழ்வோம் என்று நாங்கள் பார்த்தோம். We also saw that when we have fellowship with the Father and Jesus Christ, we will also live a love full of love. கடந்த 2 வாரங்களுக்கு முதல் 2 வாரங்கள் நாங்கள் பார்த்தோம், அன்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். 2 weeks ago we saw about love. ஈவன் நம்முடைய ஆங்கில சபையிலே ஆங்கில பிரசங்கம் இந்த மாதம் முழுவதுமாக அன்பை குறித்து தான் அங்கே பிரசங்கிக்கின்றார்கள். Even in our English church throughout this month we've been preaching about love. அப்ப இன்றைக்கு நாங்கள் ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது கிறிஸ்து தேவனோடு, When we have fellowship with Lord and Father நீதியுள்ள and Christ, தேவனோடு நாங்கள் ஐக்கியம் கொண்டிருக்கின்ற பொழுது, when we have fellowship with the Lord who is righteous, இன்னுமாக நமக்குள்ளாக அந்த அன்பு பிரவாகிக்கும். and the love will overflow in us more and more. அப்ப அந்த அன்பிலே நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வு, The love, life that we remain in that love. அந்த வாழ்வை தான் கர்த்தர் விரும்புகின்றார். And that is the life that Lord ஆகவே நாங்கள் desires. இன்னுமாய் அன்பிலே நிலைத்திருக்க So வேண்டும். let us remain more in our love. எப்பொழுது அந்த அன்பு வரும், When would that love come? தேவன் மேலே நாங்கள் இன்னுமாய் ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது, When we have more fellowship with the Lord. அவரோடு நாங்கள் இன்னுமாய் நெருங்கி வருகின்ற பொழுது, When we come closer to Lord. எப்பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்கின்ற நேரங்களிலே நாங்கள் அவரோடு நாங்கள் உறவாடுகின்ற பொழுது, When we have time, whenever we have time, when we have a relationship with God, அவர் நம்மோடு பேசுவார், then He will speak to us. நம்மோடு He இடைப்படுவார். will intercede with us. அதிகாலை வேளை நல்ல ஒரு நேரம், Early morning அல்லது is a good போனால் time. உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லாத நீங்கள் இருந்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுதே தேவ ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். Or whenever you don't have anything else to do, but when you think about this, அல்ல Lord, வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் யோசிக்கின்ற பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசிக் or கொண்டிருப்பார். even when you are doing somehow normal chores and the Holy Spirit அல்லது will நீங்கள் speak to you. சமையல் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கலாம். Or even when you are cooking, you can speak to God. அப்பொழுது தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக பிரவாகிக்கும். Then the love of God will come upon நாங்கள் us. அவரோடு நாங்கள் அப்படியாக நாங்கள் ஐக்கியம் கொள்ள கொள்ள நமக்குள்ளாக இருக்கின்ற என்ன நமக்குள்ளாக இருக்கின்ற
நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மை விட்டு நீங்கிடும். When we have that fellowship with the Lord and have that love, then whatever that Lord doesn't desire on us will leave us. இன்றைக்கு நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். Today we are going to see another matter. முதலாவது நாங்கள் பார்த்தோம், கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது தூய்மையான வாழ்வு வாழுவோம் என்று நாங்கள் பார்த்தோம். First thing that we saw is when we have fellowship with Lord Jesus Christ, we will live a life that is holy. இரண்டாவது காரியம், நாங்கள் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று நாங்கள் பார்த்தோம். And the second point we saw that we will live a righteous life. சகோதர அன்புள்ள வாழ்க்கையிலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று நாங்கள் பார்த்தோம். And we also saw that we will remain in the brotherly love. இன்றைக்கு நாங்கள் 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 19, 20, 21வது வசனங்களை நாங்கள் தியானிப்போம். So today we are going to meditate from the epistle of 1 John chapter 3 19 till 21. இந்த 3 வசனங்களை நாங்கள் வாசிப்பதற்கு முன்பதாக, Before we read these 3 verses, ஒரு குற்றமற்ற ஒரு இருதயமுள்ள ஒரு வாழ்வு, a blameless and sinless heart. அதைத்தான் இந்த இடத்திலே யோவான் எழுதின நிருபர் இங்கே வலியுறுத்துகின்றார். And that is why author Apostle John is emphasizing here. குற்றமற்ற இருதயமுள்ள ஒரு வாழ்வு. The one who has a life which has a blameless or sinless life. இன்றைக்கு நாங்கள் ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படும். So when we have that fellowship, we would have that kind of a heart in our life. இன்றைக்கு 10 வருடங்கள் செய்த பிழையான காரியத்தையும் நமக்கு திருப்பவுமே ஞாபகப்படுத்தி கொண்டிருப்பவன் யார்? சத்துரு. The enemy constantly keep reminding of things that we did 10 years ago. இன்றைக்கு அதிலே நாங்கள் அதை கேட்டு இன்றைக்கு என்ன செய்கிறது? இன்றைக்கு நாங்கள் முன்னேறி செல்லாதபடி அந்த குற்ற உணர்வு நம்மை அப்படியே குற்ற உணர்விலே நம்மை அழுத்திக் கொண்டிருக்கிறது. And we listen to that, have that guilty conscience so that we cannot go past that. இன்றைக்கு இந்த இடத்திலே இந்த நிருப ஆசிரியர் ஆவியானவர் மூலமாய் சபைகளுக்கு என்னத்தை அவர் வலியுறுத்துகின்றார்? Through the Holy Spirit's assistance, what is the author trying to emphasize to the church? இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்வு வாழும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். The Lord has called you and I to have a blameless or sinless life. அவரோடு நாங்கள் தினமும் ஐக்கியம் கொண்டு வருகின்ற பொழுது, when we have a daily fellowship with him, அவருடைய நீதியுள்ள வாழ்க்கையிலே நாங்கள் இன்னுமாய் நாங்கள் ஐக்கியம் கொண்டு வருகின்ற பொழுது, when we have fellowship in his righteous life, நமக்குள்ளாக ஒரு குற்றமற்ற ஒரு வாழ்வு காணப்படும். we will have a blameless life in ourselves as well. அப்பொழுது நாங்கள் முன்னேறி செல்வதற்கு அது உதவியாக இருக்கும். Then it will be great assistance for us to move கர்த்தருடைய forward. காரியங்களை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். It will help us to do the works of the Lord. கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு அது உதவியாக இருக்கும். It will helpful to do the ministry for God. எப்பொழுது? When நமக்குள்ளாக அந்த குற்றமற்ற அந்த உணர்வு காணப்பட வேண்டும். when we have that blameless or sinless feeling in us. இப்பொழுது வாசிக்க கேட்போம். Now let us read those verses. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். வாசிங்கள் 21. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, ஆமென், நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. In English, verse 19, this is then how we know that we belong to the truth and how we set our hearts at rest in his presence. Whenever our hearts condemn us, for God is greater than our hearts and he knows everything. Beloved, if our hearts do not condemn us, we have confidence before God. பாருங்கள், 19வது வசனம் நாங்கள் சத்தியத்துக்குரியவர்கள் என்று அவர் ஆரம்பிக்கின்றார். And in verse 19 says, we belong to the truth. அவருடைய வார்த்தைக்குரியவர்கள் நாங்கள். We are of his word. காரணம் என்னவென்றால் அவருடைய வார்த்தையை நாங்கள் தினமும் நாங்கள் தியானித்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகின்றோம். The reason for that is every day we are meditating his word and learning his word on a daily basis. ஆகவேதான் இந்த காலை வேளையிலும் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். And that is why you are here this morning. அப்ப நாங்கள் ஒவ்வொருவரும் சத்தியத்துக்குரியவர்கள். We are all belonging to the truth. அவருடைய சத்தியத்துக்குள்ளாய் இருக்காவிட்டால் நாங்கள் உலகத்திலே இருந்திருப்போம். And if we don't live in his truth, we would be living in அல்லது the world. வேலைகளிலே இருந்திருப்போம். Or we would live anywhere else. உலக காரியங்களுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருப்போம். We would be running behind the worldly things. ஆனால் கர்த்தர் நம்மை அவருடைய சத்தியத்துக்குள்ளாக அழைத்திருக்கின்றார். The Lord has called us inside of his truth. அப்ப சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து
நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். This is then is how we know that we belong to the truth and how we set our hearts at rest in his presence. நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். We can make it உங்களுக்கு அந்த true. நிச்சயம் இருக்கிறதா? Do you have that confidence? நீங்கள் கிறிஸ்து இயேசுவின் அந்த சத்தியத்துக்குள்ளாக அவருடைய வார்த்தைக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்ற அந்த நிச்சயம் அந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளாயும் இருக்க வேண்டும். We all of us need to have that belief and confidence that we belong to the truth. அப்பொழுது நாங்கள் முன்னேறி செல்லலாம். That's when we could move forward. உங்களை அழைத்தவர் கர்த்தர் தான். The one who called you is the Lord. உங்களை அழைத்தவர் பாஸ்டர் அல்ல. One who called you is not the அது pastor. வெளியிலே வந்து ஒரு ஊழியன் அல்ல. Or not a minister who came from நம்மை outside. ஒவ்வொருவரையும் அழைத்தது கர்த்தர் தான். Each one of us have been அந்த called by our நிச்சயம் Lord. நமக்குள்ளாக இருக்க வேண்டும். That confidence should அந்த remain in நம்பிக்கை us. நமக்குள்ளாக இருக்க That வேண்டும். hope should remain in us. அப்பொழுதுதான் நாங்கள் அந்த நிச்சயத்திலே தொடர்ந்தும் கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்க And that is முடியும். when we could rise and shine in that confidence for Christ. அந்த நிச்சயம் நமக்குள்ளாக இருக்காவிட்டால் நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது. And if we do not have that confidence, then we cannot move forward. அந்த குற்றமற்ற இருதயம் தான் நமக்குள்ளாக இருக்கும். That blameless heart should be within us. அப்படி அந்த குற்றமற்ற அந்த குற்றமுள்ள அந்த இருதயம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நாங்கள் முன்னேறி செல்ல முடியாது. And if we have that heart full of sin, then we cannot move forward. பாருங்கள், நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. அப்படி சொல்லிவிட்டு 20வது வசனத்திலே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார். And having said that, in நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால். and if our hearts condemn us, சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய இருதயங்களே நம்மை சில நேரங்களிலே குற்றவாளிகளாக தீர்க்கிறது. sometimes we see our own hearts condemning us. இங்கே பாருங்கள், See today, நமது உள்ளமே நம்மை பார்த்து இன்றைக்கு நீ ஒரு பாவி, தேவனுடைய பிள்ளையாக இருக்க உனக்கு தகுதியற்றவன் என்று பலவிதமான காரியங்களை இருதயத்திலே சொல்லிக் கொண்டிருக்கும். see, our own hearts would be telling us that you're a sinner, you're not worthy of being God's child. அது யார் நமக்கு அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது? Who is saying that to us? அது சத்துருவின் சத்தம். That is the voice of the enemy. அந்த சத்தத்தை கேட்கும்படி அவன் என்ன சொல்லுவான்? நீ ஒரு பாவி, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நீ எப்படியாக இருந்தா என்று என்ன செய்வான்? காரியங்களை நம்முடைய சிந்தனைக்குள்ளாக போட்டு கொண்டிருப்பான். And that enemy will constantly putting things in our thoughts that you're a sinner, don't I know your life or your past, everything. அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே பாருங்கள் யோவான் வலியுறுத்துகின்றார். And that is why John is emphasizing here. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், Whenever our hearts condemn us, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். for God is greater than our hearts and he knows everything. அவர் சத்துருவுக்கு மேலாக அவர் சகலத்தையும் அறிந்திருக்கின்றார். அவர் நம்முடைய இருதயத்தை நன்றாய் அறிந்து வைத்திருக்கின்றார். About the enemy, he knows our hearts and he knows our heart very well. அப்ப பழைய வாழ்க்கை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. So there's no reason for us to worry about our past life. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத முதல் வாழ்க்கையிலே நீங்கள் இருந்திருப்பீர்கள், அதுக்கு குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There's no reason for you to worry about the life before accepting Christ. எப்பொழுது நீங்கள் உங்களை பாவங்களுக்கு அர்ப்பணித்து ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் ஞானஸ்நான வாழ்க்கைக்குள்ளாய் வருகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறீர்கள். Whenever you committed to come into the life of baptism, then obviously you have been created as a new creation. அப்ப எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி சுத்திகரித்து விட்டார் நம்மை. He has washed and sanctified all of our sins. அப்ப பழைய காரியங்களை குறித்து நாங்கள் சத்துருவங்களை போடுகிற பொழுது நாங்கள் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்? நான் கிறிஸ்துவின் பிள்ளை, கிறிஸ்து இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார், நான் தொடர்ந்து முன்னேறி செல்வேன் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கிறிஸ்து இயேசுவின் ஐக்கியத்திலே இன்னுமாய் நாங்கள் நெருங்கி வர வேண்டும். So when the enemy puts past things in our mind, we should say, go away Satan, I am the child of God, Lord Jesus Christ lives in me. So we need to come closer in the fellowship that we have with God. நம்முடைய இருதயத்தை காட்டிலும் தேவன் நம்மை நன்றாய் அறிந்து For வைத்திருக்கிறார். God is greater than our hearts and he knows everything. அதை நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. So we should never forget that. பாருங்கள், ஒரு வேளையில் இன்றைக்கு பாருங்கள், நமது இருதயங்களே நம்மை குற்றவாளிகள் என்று தீர்த்தாலும் இன்றைக்கு தேவன் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டார் என்ற தைரியம் நாங்கள் கொள்ளலாம். So we should have the confidence that although our hearts condemn us, Lord will not condemn us. தேவன் எப்பொழுதும் நம்மை நேசிக்கின்றார். God always loves us. அவர் எல்லாரையும் நேசிக்கின்றார். He loves everybody. சில நேரத்தில் நம்முடைய இருதயம் தான் நம்மை என்ன செய்கிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இன்னுமாய் வர அது தடையாக இருக்கிறது. Sometimes our own hearts would be
barrier for us to come closer நான் to எப்படி Christ. இதை செய்வது? How can I do இன்றைக்கு this? ஊழியத்துக்கும் அது தடையாக இருக்கின்றது. And even for ministries, that is a great barrier. ஏனென்றால் உங்களுக்குள்ளாக அந்த குற்ற உணர்வு இருக்குமானால் நாங்கள் இன்னுமாய் தைரியம் கொள்ளவில்லை. So if you have that guilty conscience, then you do not have the belief or the courage. நாங்கள் கர்த்தருக்குள்ளாக இன்னுமாய் பலப்பட வேண்டும். So we need to be strengthened more in Christ. கர்த்தருக்குள்ளாக நாங்கள் இன்னுமாய் கட்டப்பட வேண்டும். We need to be binded more in Christ. பாருங்கள் தேவன் தாமே நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். And he knows that he is greater than our hearts. அவர் ஒரு நாளும் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்க மாட்டார். He will never ever condemn us. இன்றைக்கு மனிதர்கள் நம்மை குற்றவாளிகளாக தீர்ப்பார்கள். People can condemn us. ஆனால் தேவன் நம்மை ஒருபொழுதும் அப்படியான அந்த குற்ற உணர்வோடு குற்றவாளிகளாய் நம்மை தீர்க்க மாட்டார். So he will never keep us constantly in the guilty conscience and condemn us. பவுல் ஒரு இடத்திலே சொல்கிறார், என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே ஒருவர். And Paul mentions in place, the only person who can judge me is Christ himself. கர்த்தர் ஒருவர்தான் நம்மை அறிந்திருக்கிறார். God him is alone. நாங்கள் எவ்வளவு காலம் எங்களுடைய மனைவியோடு கணவரோடு வாழ்ந்தாலும் நம்முடைய இருதயத்தை அவர்களால் பூரணமாய் அறிந்து கொள்ள முடியாது. Although you can live for many years as a husband and wife, but you would not know their hearts properly and entirely. ஆனா என்னுடைய உங்களுடைய இருதயத்தை பூரணமாய் அறிந்து வைத்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். But the one who knows everything about your heart and my heart is Christ himself. அப்ப அவருக்கு நன்றாய் நம்முடைய இருதயத்தை தெரியும். He knows our hearts very well. அதைத்தான் இந்த இடத்திலே யோவான் வலியுறுத்துகின்றார். That is why John is emphasizing here. 21வது பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. So verse 21 says, beloved, if our hearts does not condemn us, we have confidence before God. நம்முடைய இருதயத்தில் அந்த குற்ற உணர்வுகள் இருக்கக்கூடாது. We should not have that guilty conscience in our hearts. அப்பொழுது நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் மேல் இனிமினுமாய் தைரியம் கொள்ள முடியாது. So if we have that, then we cannot have confidence in God. பாருங்கள், நன்றாய் பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார். See, Paul writes in his epistles very clearly. இதை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய இருதயத்திலே ஒரு பூரிப்பு. I had great joy in my heart when I read this. அங்கே 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். In 1 Corinthians chapter 4 verses 4 and 5. My conscience is clear, but that does not make me innocent. It is the Lord who judges me. Therefore, judge nothing before the appointed time. Wait till the Lord comes. He will bring to the light what is hidden in darkness and will expose the motives of men's heart. At the time, each will receive his praise from God. பாருங்கள், இந்த இடத்திலே பவுலானவர் அங்கே சபை விசுவாசிகளை பார்த்து கூறுகின்றார், என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். See, Apostle Paul looks at the church people and says, my conscience is clear. எவ்வளவாக அவர் துணிவாக இந்த காரியத்தை அவர் எழுதுகின்றார். See how boldly he writes this. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படித்தான் நாங்கள் சொல்லுகிறவர்களா இருக்க வேண்டும். So far, each one of us should also be boldly declaring. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். My conscience is clear. ஆகிலும் அதனாலே நான் நீதிமானாகிறது இல்லை. But that does not make me innocent. என்னை விசாரிக்கிறவர் கர்த்தரே. It is the Lord who judges me. கர்த்தர் ஒருவர்தான் நம்மை விசாரிக்கிறவர். Only the Lord can judge us. இன்றைக்கு அநேகர் நம்மை விசாரிப்பார்கள். Many will judge us today. பலவிதமாய் நம்மை விசாரிப்பார்கள். In many ways they'll judge us. பலவிதமாய் நம்மை கூறுவார்கள். They will say many things about us. ஆனால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். But you do not have to worry about என்னையும் உங்களையும் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். But the only one who judges you and I is God himself. அதைத்தான் இந்த இடத்திலே பவுல் வலியுறுத்துகின்றார். That is why Paul is emphasizing என்னை this நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. It is the Lord who judges me. நம் ஒவ்வொருவரையும் நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். The one who judges you and I is Lord himself alone. இன்றைக்கு மனிதர்கள் நம்மை குறித்து ஒரு கண்ணோட்டத்தோடு காணப்படலாம். Mankind may have a view about us. அதை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. But we do not have to worry about it. நம்மை ஒவ்வொருவரையும் நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். The only one who can judge you and me is Lord Christ சொல்லிவிட்டு himself. சொல்லுகிறார் பாருங்கள் 5வது வசனத்திலே. And having said that, in verse 5 he says, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். Therefore judge nothing before the appointed time. Wait till the Lord comes. இன்றைக்கு தீர்ப்பு சொல்லுகிறதுக்கு இன்றைக்கு விசுவாசிகள் முந்திக் கொள்வார்கள். So all the believers will be quick to judge people and say the verdict. அவரை குறித்து தீர்ப்பு சொல்வார்கள், இவர்களை குறித்து தீர்ப்பு சொல்வார்கள், அந்த ஊழியன் இந்த ஊழியன் என்று தீர்ப்பு சொல்லுகிறதுக்கு முன்னாலே வந்து விடுவார்கள். So they will come rapidly forward to give their verdicts on that person, that minister, this minister. ஆனால் பவுல் பாருங்கள் விசுவாசிகளை பார்த்து கூறுகின்றார்,
ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். But Apostle Paul is saying to the believers, therefore judge nothing before the appointed time. தீர்க்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். The one who judges is the Lord எந்த himself. மனிதனுக்கும் அங்கே அதிகாரம் கொடுக்கப்படவில்லை தீர்ப்பு சொல்லுகிறதற்கு. No man has been given the authority to judge one another. அருமையான தேவ பிள்ளையை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். My dear child of God, let us think about it. கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் ஐக்கியமாய் இருக்கின்ற பொழுது, நீதியுள்ள தேவனோடு நாங்கள் ஐக்கியமாய் இருக்கின்ற பொழுது, இப்படியான குற்றமற்ற அந்த இருதயம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். When we have a fellowship with the Lord who is light, when we have fellowship with the Lord who is righteous, then we should have this clear conscience. சொல்லிவிட்டு இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Having said that, he goes on to say, he will bring to light what is hidden in darkness and will expose the motives of men's heart. At that time each will receive his praise from God. நம்முடைய இருதயம் குற்றமற்றதாய் காணப்படுகின்ற பொழுது, when our hearts are blameless, அவருக்கு அந்த புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். at that time each will receive his praise from God. இன்றைக்கு நம்முடைய இருதயம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கின்ற பொழுது தேவனாலே நமக்கு புகழ்ச்சி கிடைக்கும். When we have our hearts are in fellowship with God, then we will receive praise from God. அவருடைய வருகையிலே அவர் என்ன சொல்றார்? உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரனே என்னுடைய மகிமையிலே பிரவேசி. And in his coming he will say, honest and true minister, come into my presence. உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரியே என்னுடைய மகிமையிலே பிரவேசி. And the one honest and true servant of God. எப்பொழுது நாங்கள் அந்த குற்றமற்ற இருதயமாய் இருக்கின்ற பொழுது, when we live in that blameless heart, இன்றைக்கு மனிதர்கள் அநேக தீர்ப்புகளை நமக்கு வழங்கலாம். people can give us many verdicts or judgments. அந்த தீர்ப்புகள் அவர்கள் வழங்குகிற காரியங்களை கேட்டுக்கொண்டிருப்போமானால் நாங்கள் என்ன செய்வோம்? கர்த்தருக்குள்ளாக அவருடைய வருகையிலே நாங்கள் விடுபட்டு போய் விடுவோம். But if we are going to listen to each and every verdict and start worrying about this, then we will be left out from the coming of Jesus. ஆகவே கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையில் நாங்கள் விசுவாசத்தோடு தொடர்ந்து கர்த்தருக்காக நாங்கள் முன்னேறி செல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். My dear child of God, this morning time we should be moving forward with faith to God. கர்த்தருக்காக இன்னுமாய் நாங்கள் காரியங்களை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். We need to be people who do more things for God. கர்த்தருக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும். We need to be people who rise and shine for God. ஆகவே குற்றமற்ற இருதயத்தோடு நாங்கள் இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பலப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We need to be with a blameless heart and be strengthened more in Christ. ஏனென்றால் கர்த்தர் ஒருவர்தான் நம்முடைய இருதயங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். Because Lord himself is the only one who is able to reveal our hearts. நம்முடைய யோசனைகளை அவர் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். He is able to reveal our thoughts. ஆகவே அவருடைய வருகையிலே அவனவனுக்கு அந்த புகழ்ச்சி வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் குற்றமற்ற இருதயமாக காணப்பட வேண்டும். அந்த பண்பு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். And if each one of you need your praise in his coming, then we should have a blameless, sinless attribute of heart in our heart. ஒன்றை மாத்திரம் நாங்கள் மறந்து போய் விடக்கூடாது. We should not forget one thing. நம்மை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர்தான். And the one who judges us is Lord himself. அதைத்தான் இந்த பவுல் இந்த இடத்திலே நமக்கு வலியுறுத்துகிறார். That is what Apostle Paul is emphasizing here. மறுபடியுமாக நாங்கள் யோவானுக்கு திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 3வது அதிகாரம். So let us turn our Bibles back to the epistle of 1 John chapter 3. 21 பார்த்தோம். நாங்கள் தைரியம் கொண்டு இப்பொழுது 22வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். In verse 21 we saw that we need to have that confidence. Let us look at verse 22. பிரியம் அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். Hallelujah. And whatever we ask we receive from him, because we keep his commandments and do the things that are pleasing in his sight. இவ்வளவு நேரம் அந்த 3 வசனங்களிலே நாங்கள் பார்த்தோம். 19, 20, 21 குற்றமற்ற வாழ்வை குறித்து நாங்கள் பார்த்தோம். In verses the 3 verses 19 to 21 we saw about a blameless life. இப்பொழுது ஒரு குணாதிசயம், இன்னும் ஒரு குணாதிசயம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் இருக்கிறவருடைய குணாதிசயம். இந்த இடத்திலே அவர் என்ன என்ன காரியத்தை இங்கே கூறுகின்றார்? ஜெபித்து பெறும் வாழ்வு. And now we see another additional attribute or a personality of a person who is in Christ, receiving what you pray for. இன்றைக்கு பாருங்கள், நாங்கள்
கிறிஸ்து இயேசுவோடு ஐக்கியம் கொண்டிருக்கிற பொழுது ஜெபித்து நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். When we have fellowship with God, we can pray and live a victorious life. நீதியின் தேவனோடு நாங்கள் இனிமினமாய் ஐக்கியம் கொள்கின்ற பொழுது நாங்கள் ஜெபித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். When we have more fellowship with the Lord who is righteous, then we could pray and live a அப்படிப்பட்ட victorious life. நம்பிக்கை விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்க வேண்டும். That kind of hope and faith should remain in us. இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கின்றது? Who do we have அந்த our ஐக்கியம் fellowship? கிறிஸ்துவோடு இருக்குமானால், பிதாவோடு இருக்குமானால் நாங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவோம். And if our fellowship with Jesus and with our Father, then we could live a victorious life. அதைத்தான் 1 யோவான் 1வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாங்கள் பார்த்தோம். And that is what we saw in 1 John 1:3. அவர் தன்னுடைய ஐக்கியம் உங்கள் எல்லார் மேலும் இருக்கிறது. பிறகு அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் கிறிஸ்து இயேசுவோடும் இருக்கிறது. He says my fellowship with us and you, and then he goes on to say our fellowship is with the Father and Jesus Christ. அப்ப இன்றைக்கு நம்முடைய ஐக்கியமும் கிறிஸ்து இயேசுவோடு இருக்குமானால், and if our fellowship also will remain with Jesus நாங்கள் Christ, ஜெபித்து பெறும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். we could live a life, a victorious life, where we could pray and receive what we want. அதைத்தான் இந்த இடத்திலே அவர் சொல்லுகின்றார். And that is what he's saying here. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, and we keep his commandments, அதாவது அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கைக்கொண்டு, and that means we need to keep his words, அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால், and we do what things that are pleasing in his sight. யாருக்கு பிரியமான காரியங்கள்? Pleasing to who? இன்றைக்கு எனக்கு பிரியமான காரியங்களா, Is it things that are pleasing to myself, அல்லது ஊழியக்காரனுக்கு பிரியமான காரியங்களா? or is it the things that are pleasing to my minister? அவர்தான் நம்ம எல்லாருக்குமே விட பெரியானவர். And he's the main person above all of அப்ப us. அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். And whatever we ask, we receive from him, because we do things that are pleasing in his sight. சில நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கல நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். Sometimes when we pray, we need to think. சில நேரங்களில் ஒரு சில காரியங்கள் தடைகளாக இருக்கிறது, தாமதமாக இருக்கிறது. அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே அந்த காரியம் சில நேரம் தாமதமாக காணப்படுகிறது. Sometimes when in our prayer life some things will be delayed, there will be barriers for those particular prayer requests. அப்ப நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், எங்கே பிழை இருக்கிறது? Then we need to think, where is the mistake? ஈஸியாக நாங்கள் உடனே நாங்கள் கிறிஸ்துவுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், நாங்கள் அவரோடு நாங்கள் வாதாடுவோம். So easily what we do is we argue with God. உமக்கு கண் இல்லையா, காதிலையா, நான் இவ்வளவு தரம் இந்த காரியத்தை குறித்து கேட்கிறேன், ஏன் எனக்கு நடக்கிறது இல்லை என்று நாங்கள் பலவிதமாக நாங்கள் என்ன ஆண்டவரோடு போராடுவோம். So we will complain many times saying that, Lord, don't you have eyes or don't you have ears? I'm praying for such a long time. We complain to God. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. But we do not think of our own life. அப்ப இந்த வாழ்க்கையில ஜெபித்து பெறுகிற வாழ்வு என்றால் என்ன வாழ்வு? What is the life of receiving what you pray for? அவருக்கு முன்பாக நாங்கள் அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அந்த வார்த்தைகளை நாங்கள் கைக்கொள்கிறோமா? But are we keeping his commandments? அது மாத்திரமல்ல, பிரியமானவைகளை நாங்கள் செய்கிறோமா? And not only that, are we doing the things that are pleasing? இன்றைக்கு எவரை நாங்கள் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம்? Who are we pleasing today? இன்றைக்கு முதலாவது நாங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். We need to be people who pleases God first. ஊழியக்காரனை பிரியப்படுத்துகிறது அல்ல, Not to please your pastor or அல்லது உங்களுடைய minister, மனைவி கணவனை பிரியப்படுத்துகிறது அல்ல, or not to please your husband or wife. இல்ல அவர்களை பிரியப்படுத்தத்தான் No, வேண்டும். no, no. We need to please them as ஆனால் well. முதலாவது தேவனை முதலாவது நாங்கள் பிரியப்படுத்த வேண்டும். அவரை நாங்கள் நேசிக்கணும். முதலாவது அவரை பிரியப்படுத்தணும். அப்பா உண்மை நாங்கள் பிரியப்படுத்துகிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய மனைவி, பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவுகளை நாங்கள் இனிமாய் பிரியப்படுத்துவோம். But we need to please our God first. We need to say, Lord, you're the first in my everything. Then that's when we could please our families, wives, children more and more. அப்பொழுது அவராலே அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். Then we can receive what we ask from him. தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருந்தால், அவருடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால், நாங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். And if we are people, we keep his commandments and do things that are pleasing in his sight, then whatever we ask, we will receive. நாங்கள் கேட்டதை தேவன் அருளவில்லை என்றால் நாங்கள் சரியான விதத்திலே நாங்கள் இன்னுமாய் கேட்கவில்லை. If God doesn't give what you asked, then we haven't asked him in the proper manner. இது யாக்கோபிலே அவர் மிகவும் தெளிவாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகிறதை நாங்கள் பார்க்கலாம். And we can see in the epistle of James him writing very clearly here. ஏன் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை என்பதை குறித்து அவர் தெளிவாக எழுதுகிறார். And why he writes very clearly as to why the prayers are unanswered. வாசியுங்கள் 4வது அதிகாரம் யாக்கோபு 3வது வசனம். James chapter 4 verse 3.
நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். You ask and do not receive because you ask with wrong motive, so that you may spend it on your pleasures. எப்படியாக நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம்? How do we make the petition? தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதினாலே அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். We do not receive because we ask with wrong motives. எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படியாக தகாத விதமாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். And we are making the petition in the unworthy manner so that we could spend it on our pleasures. இன்னைக்கு நம்முடைய இச்சைகள் தான் இன்னைக்கு தடையாக இருக்கின்றது. Our own pleasures are the barriers for us. நம்முடைய ஜெபங்களுக்கு சில நேரத்தில் பதில் தாமதமாகிறதுக்கு காரணம் நம்முடைய இச்சைகள், மாமிச இச்சைகள். And sometimes our answers to our prayers have been delayed because of fleshly desires. நேரமில்லை இப்பொழுது மாமிச இச்சைகள் இவைகளை குறித்து என்ன காரியங்களை குறித்து நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரிலே மற்றும் கலாத்தியரிலே அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக கூறுகிறார், மாமிச இச்சைகள், அந்த இச்சைகள் இன்றைக்கு நமக்குள்ளாக இருக்குமானால் இன்றைக்கு நாங்கள் தகாத விண்ணப்பமாய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். We don't have the time to see the fleshly desire, but go home and read 1 Corinthians and in Galatians as well. Apostle Paul is writing very clearly, and because of those desires or pleasures, that's why we pray with wrong motives. அப்ப இந்த கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நாங்கள் ஜெபித்து ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக நாங்கள் கிறிஸ்து இயேசுவினோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். So my dear children of God, this morning time we need to live a life where we can pray and receive what we ask in a victorious manner, so that we have fellowship with God. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு காரியத்தை நாங்கள் கேட்கின்ற பொழுது அதை கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தந்தருளுவார். In a spiritual life, when we ask it in the right motives and in a spiritual motive, then God will fulfill it immediately. 23வது வசனம், verse 23 says, வாசியுங்கள். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. 24 வாசியுங்கள். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவன் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். Amen. And verse 23 says, and this is his command, to believe in the name of his Son, Jesus Christ, and to love one another as he commanded us. And verse 24, those who obey his commands live in him, and he in them. And this is how we know that he lives in us. We know it by the Spirit he gave us. தெளிவாக நமக்கு புரிகிறது. We can understand it very அவருடைய clearly. கற்பனைகளை நாங்கள் கைக்கொண்டு விட்டால் நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம். And if we keep obey his commands, then whatever we ask, we receive. அவருடைய சித்தத்தின்படி அல்ல, நாங்கள் எங்களுடைய மனம் போன்ற வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு பிறகு நாங்கள் அவருடைய கேட்கிற பொழுது சில நேரத்தில் அது தாமதமாகிற பொழுது எங்களுக்கு பொறுமையை இழந்து போகின்றோம். And we do not ask according to his wishes, but we live the way that we want to live, and then when we ask for God, we doesn't give, and then we lose our patience. நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே வீணே என்று சொல்லுவோம். We will say all our prayers are wasted. என்னத்துக்கு அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பான்? Why should I wake up in the morning and pray? ஏன் உபவாச ஜெபத்திலே வந்து ஜெபிப்பான்? Why should I come to the fasting and prayer and pray? ஏன் இரவு ஒளிபரப்பிலே ஜெபிப்பான்? Why should I pray in the night vigil? ஏன் பரிந்து பேசுகிற ஜெபத்திலே ஜெபிப்பான்? Why should I pray in the intercessory prayer? என்று நமக்குள்ளே நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு இன்றைக்கு நாங்கள் இருக்கின்றோம். And we are asking that kind of a question in ourselves. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே கேட்டு வேண்டிக் கொள்கிற பெற்றுக்கொள்கிற காரியம் என்றால் அதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதை பார்த்து நாங்கள் நிறைவு செய்யலாம். And if we are to ask whatever you receive in the presence of God, then there are certain conditions. Let us see that and then we complete this. முதலாவது நிபந்தனை என்ன? What is the first இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்து இயேசுவுடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் முதலாவது ஒரு நிபந்தனை என்ன? And if we are to ask and receive in the presence of God, what is the primary condition? நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். And we need to obey him. கீழ்ப்படிதல் உள்ள பொழுதுதான் நாங்கள் என்ன செய்ய முடியும்? இனமாய் முன்னேறி செல்ல முடியும் மேல் படிகளுக்கு. And when we have obedience, that's when we can go up in our lives.
கீழ்ப்படி இல்லாமல் மேல்படியில் ஏறலாமா? I can't translate that in English. அப்போ கீழ்ப்படிவு இருக்கிற பொழுதுதான் மேல்படியிலே நாங்கள் போகலாம். So if you have the obedience, then you could move up in your life. இரண்டாவது காரியம், நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். And the second point is that with faith we need to pray. மத்தேயிலே நாங்கள் வாசிக்கிறோம் 21:22 நீங்கள் வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். And in Matthew 21:22, if you believe, you will receive whatever you ask for in prayer, you will receive them. அப்ப நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாங்கள் கீழ்ப்படி உள்ளவர்களாய் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். And if you have to ask and receive whatever we want in the presence of God, first of all we need to obey his commandments. இரண்டாவது காரியம், விசுவாசத்தோடு நாங்கள் காணப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். Second point is that with faith we should remain and pray. மூன்றாவது காரியம், நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்க வேண்டும். And the third point is we need to pray in the name of Jesus Christ. அதாவது அவருடைய மகிமைக்காக நாங்கள் கேட்க வேண்டும். And we need to, that means we need to ask for his glory. இந்த அநேகர் சில நேரங்களிலே தங்களுடைய மகிமை ஆண்டவர் செய்த காரியம், ஆனால் தங்களை மகிமைப்படுத்தி பேசுவார்கள். But sometimes what people do is whatever that Lord has done in their life, they will glorify them personally. பார்த்திருக்கிறீங்களா? Have you seen that? தேவனை மகிமைப்படுத்தாது தங்களை மகிமைப்படுத்தி காரியங்களை சொல்லுவார்கள். Without glorifying God, they glorify themselves. நோ, தேவனாலே நாங்கள் ஜெபிக்கிற பொழுது, தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற பொழுது அவர் மகிமைப்பட வேண்டும். Amen. And through when we pray in the name of Jesus, he needs to be glorified in every aspect. அதை நாங்கள் மறந்து போய்விடக் கூடாது. We should never forget that. அவர் மகிமை, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று யோவானிலே சொல்லுகின்றார். In John he says that whatever you may ask in my name, but for this Father to be glorified through the Son, I will do it. அவர் மகிமைப்படணும். He needs to be எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் மகிமைப்படணும். in all our things he needs to be ஊழியன் glorified. அல்ல, Not the சகோதரன் minister, சகோதரி அல்ல, not the தேவன். brother sister, but Lord. அவர்தான் மகிமை. அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கின்றோம். And we are asking in his desire, his will, so he needs to be glorified. கடைசியாக நான்காவது நிபந்தனை, அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிறவர்களாய் காணப்பட And வேண்டும். the fourth condition is that we need to be people who ask according to his will. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலும் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வேண்டி பெற்றுக்கொள்கிற காரியங்களுக்கு நாங்கள் நிபந்தனைகள் காணப்படுகிற. முதலாவது நாங்கள் பார்த்தோம் அங்கே கீழ்ப்படிதல், இரண்டாவது விசுவாசம், மூன்றாவது அவருடைய நாமத்திலே, நாலாவது நாங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். My dear children of Christ, we need to ask, when we ask something in his presence, we need to have four conditions. One is obedience, second one is the faith, third Yes. one is ask in his name, Yes. and the fourth one is according to his will. His will. இதைத்தான் கிறிஸ்து இயேசு இந்த 4 நிபந்தனைகளையும் தன்னுடைய ஒரே வார்த்தையிலே கூறிவிட்டார். And in all these four conditions, he said in one word itself. வாசித்து நாங்கள் ஜெபித்து மீதியான காரியங்களுக்குள்ளாய் கடந்து Let us செல்லலாம். read and pray and then go on to the remaining. யோவான் 15வது அதிகாரம் 7வது வசனத்தில் இந்த 4 நிபந்தனைகளையும் ஒரே வசனத்திலே அவர் போட்டு விட்டார். And all these four conditions he has put in one verse itself in Gospel of John chapter 15 verse 7. வாசிங்கள். Read that. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். It simply is put, if you remain in me and my words remain in you, ask whatever you wish and it will be given to you. அவர்தான் வார்த்தையாக இருக்கிறார். He is the word. அப்ப அவரிலே நாங்கள் நிலைத்திருக்கிற பொழுது, When we remain in him, அவர் எங்களிலே நிலைத்திருப்பார். when he remains in us, அப்பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். then whatever we may ask will happen for you. அப்ப எப்பொழுதும் நாங்கள் தேவனிலே நிலைத்திருக்க வேண்டும். We should always remain in எல்லா Lord. சூழ்நிலைகளிலும் நாங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது, Whatever the circumstances may be, when we எல்லா rely on him, சூழ்நிலைகளிலும் நாங்கள் அவரோடு ஐக்கியம் கொண்டிருக்கின்ற பொழுது, in all our circumstances, when we have fellowship with him, தூய்மையான வாழ்வு வாழுகின்ற பொழுது, when we live a holy life, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் பிரியமாய் நாங்கள் ஜீவிக்கிற பொழுது, when we live according which is pleasing in his sight, அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். then we glorify him. கடைசியாக Finally, அவருடைய கட்டளைகளை 24 கட்டளைகளை கைக்கொள்கிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் தமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். 1 John 3:24. 3:24, yes. 1 John 3:24 says,
Those who obey his commands live in him and he in them. And this is how we know that he lives in us. We know it by the Spirit he gave us. ஆவே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலும் நாங்கள் மதிய வேளையிலும் நாங்கள் கர்த்தரோடு தொடர்ந்தும் நாங்கள் நிலைத்திருக்கிறவர்களாய் நாங்கள் இருப்போம். In this afternoon time, my dear children of God, let us have a continuous fellowship and remain in him. அப்பொழுது கர்த்தர் நம்மை தொடர்ந்தும் அவர் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். And then he is a Lord who is continuously able to lead us. ஆகவே இன்றைக்கு இந்த வேளையிலே நாங்கள் கண்களை மூடி ஒரு விசை நாங்கள் ஆண்டவருடைய கேட்ட வார்த்தைகளை நாங்கள் தியானித்து ஜெபித்து நாங்கள் கடந்து செல்லலாம். Shall we close our eyes and meditate and pray for the word of God that we just listen and then we go on to the other things. இன்றைக்கு ஒளியாய் நீதியாய் இருக்கிற தேவனோடு நாங்கள் உள்ள ஐக்கியத்திலே நாங்கள் அனுதினமும் பலப்படுகின்ற பொழுது, when we be strengthened on a daily basis on the fellowship that we have with the Lord who is light and the Lord who is righteous. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக In the வெளிப்படுகிற பண்புகள் குணாதிசயங்கள் என்னவென்றால், the attributes that been revealed in a child of God, then ஒரு தூய்மையான வாழ்வு வாழ அது நம்மை நடத்துகின்றது. and to lead us to live a holy life. இன்றைக்கு ஒளியாய் நீதியாய் இருக்கிற தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ அது உதவுகின்றது. And when we have fellowship with the Lord who is light and righteous, help us to live a righteous life. இன்றைக்கு பார்த்தால் உலகத்தில் அநீதியான காரியங்கள் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் So if you look கொண்டிருக்கிறது. at the world, so many things that are unrighteous that is happening there. ஆனால் இன்னும் கர்த்தரும் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை கர்த்தர் But அழைத்திருக்கிறார். God has called you and I to live a righteous life. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு அன்பு தணிந்து போகிறது. And not only that, the love is being diminished today. ஆனால் நாங்கள் அவரோடு இன்னுமாய் ஐக்கியம் கொண்டிருக்கிற பொழுது நமக்குள்ளாக இருக்கிற அந்த அன்பு இன்னும் அதிகமாய் அங்கே பிரவாகிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். But when we have fellowship with him, the love of God, Jesus Christ, will be overflowing in our hearts. எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பதாய் நாங்கள் வருகின்ற பொழுது ஒரு குற்றமற்ற இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். And whenever we come before Jesus Christ, we should not have a guilty conscious heart. நாங்கள் ஐக்கியத்திலே இருக்கின்ற பொழுது அந்த குற்றமற்ற தன்மை நம்மை விட்டு விலகி And போகிறது. when we remain in this fellowship, then those guilty conscience go away from us. அது மாத்திரமல்ல, நாங்கள் அவரோடு இன்னுமாய் நாங்கள் ஐக்கியம் கொள்கிற பொழுது ஜெபித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அது நமக்கு உதவுகிறது. Not only that, when we have more and more fellowship with him, it gives us a life, victorious life actually, when we can pray and receive what we want. ஆகவே அப்படி ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let Lord bless each one of you so we can live a life like that. ஆம் ஆண்டவரே, இந்த மதிய வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். This afternoon time, Father, we give thanks for those words of wisdom. இந்த வார்த்தைகளின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி We செலுத்துகிறோம். give thanks for you interceding with us through these. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks that your word gives life in our life. இன்றைக்கு இன்னுமாய் நம்முடைய ஐக்கியம் உம்மிலே இன்னுமாய் பலப்படட்டும். Let our fellowship be strengthened in you, Father. ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் இந்த ஐக்கியத்துக்குள்ளாய் வராவிட்டால் இன்றைய நாளிலே ஆண்டவரே நான் இன்னுமாய் உம்முடைய ஐக்கியத்திலே நெருங்கி வர எனக்கு உதவி செய்யுங்க. Lord, if we are not in that fellowship the way that you want it, help me to come closer and closer so that I continuously remain in that fellowship with you. சத்துருதான் இன்றைக்கு பழைய காரியங்களை நம்முடைய சிந்தனையிலே போட்டுக் கொண்டிருப்பார். Enemy is the person who put many thoughts in our minds. ஆகவே அவனுக்கு சத்தத்துக்கு செவிசாய்க்காதபடி ஆவியானவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இன்றைக்கு நாங்கள் அவருக்கு முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். Let us commit ourselves in a way that we listen to the voice of the Holy Spirit but not the voice of the enemy. So let us be obedient. தொடர்ந்து உம்முடைய ஐக்கியத்திலே நான் பலப்பட விரும்புகிறேன். I would like to be strengthened in your fellowship. அப்பொழுது நான் ஒரு தூய்மையான வாழ்வு வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். And that's when I commit myself to live a holy life. ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். I commit myself to live a righteous life. சகோதர அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ என்னை ஒப்புக் I கொடுக்கிறோம். commit myself to live a life full of brotherly love. குற்றமற்ற இருதயமுள்ள ஒரு வாழ்வு வாழ எனக்கு ஆண்டவரே நீர் கிருபை தாரும். Lord, give me the grace to live a life that I do not have any guilty conscience. ஜெபித்து ஜெயம் பெறுகிற ஒரு வாழ்வு வாழ எனக்கு உதவி செய். Help me to live a life where I pray and receive whatever I want. இந்த காலை வேளையில் உங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. This morning time we commit ourselves, Father. எங்களோடு நீங்கள் பேசியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you for speaking to us. சபையோடு நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி Thank you for செலுத்துகிறோம். interceding with the church. நேரலை மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடு நீர் இடைப்படுகிறதற்காக
நன்றி செலுத்துகிறோம். Lord, we give thanks that you're interceding with all those who are watching this via the live telecast. தொடர்ந்து கேட்ட சத்தியத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. Give us the grace to live according to the gospel of faith, that the truth that we heard. உங்கள் ஒருவருக்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம். That we give all honor, glory and praise to you alone. இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In the priceless name of Jesus Christ we ask and pray. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.